Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நீங்க பார்க்க போற vlog பாத்தீங்க அப்படினா என்னோட இந்தியா ட்ரிப் vlog. லாஸ்ட் vlogல சொன்ன மாதிரியே அந்த vlog தான் பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரிப்புக்கு முதல் நாள். நான் வந்து ரெகுலரா போகக்கூடிய சலான் அல்டா பியூட்டி சலானுக்கு போயிட்டு கொஞ்சம் ஹேர் ஸ்பா பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லிட்டு போயிருந்தேன். லாஸ்ட் 1 வீக்காவே பாத்தீங்க அப்படினா பேக்கிங் அதே மாதிரி பர்ச்சேசிங் அடுத்து வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணனும் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாவே வந்து வேலை போயிட்டு இருந்தது. கொஞ்சம் ஹேர் ஸ்பா போயிட்டு வந்தோம் அப்படினா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்னு சொல்லிட்டு தான் போயிட்டு வந்தேன். நல்லாவே ரிலாக்ஸா இருந்தது எனக்கு. ஹேரும் பார்த்திங்கன்னா நல்லா ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி நல்லா சூப்பராக வந்து வாஷ் பண்ணி ஸ்ட்ரைட்னிங் பண்ணி விட்டுட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃப்ளைட்டுக்கு அடுத்த நாள் கிளம்பிட்டோம். எனக்கு ஃப்ளைட்டு வந்து பார்த்திங்கன்னா 11:30க்கு எமிரேட்ஸ் ஃப்ளைட்டில் தான் நாங்கள் வந்து கிளம்புறோம். ஸோ 7:30 போலேயே வந்து வீட்டிலேருந்து கிளம்பிடலாம். அதாவது 4 hours பிஃபோரே வந்து நம்ம ஏர்போர்ட்டில் இருக்கணும். அதனால் கேபுக்காக வெயிட் பண்ணிவிட்டு நான் பாப்பாலாம் வந்து கேபில் போயிட்டுருக்கோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் பசங்க மட்டும்தான் ஃபஸ்ட் இந்தியாவுக்கு போகிறோம். என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு 3 to 4 weeks தான் ஹாலிடேஸ். அதனால் வந்து அவர் அதுக்கப்புறமா தான் வர போகிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆயாச்சு. இப்போ அவர் வந்து காரை வந்து பார்க் பண்ணுறதுக்காக போயிருக்கிறாரு. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா செக்இன் வரைக்கும் வந்து அவர் வந்து வரலாம். அதனால் வந்து செக்இன் பண்ண விட்டுட்டு அப்புறம் செக்யூரிட்டிக்கு நாங்கள் போனதுக்கப்புறமா அவர் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஏன்னா அவருக்கு இன்றைக்கி வந்து ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா செக்இன் முடிச்சாச்சு, செக்யூரிட்டியும் கிளியர் பண்ணியாச்சு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டாங்க, வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நாங்கள் வந்து போர்டிங்காக கேட்டில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்களுக்கு ஃப்ளைட்டு வந்து 11:45 போல் தான், போர்டிங் வந்து 11:10 11:15 போல் தான் இருக்கும். ஸோ 10:30க்கெலாம் பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டு வந்துருச்சு. ஃப்ளைட் வந்ததுக்கப்புறமா அந்த கேட்டை கனெக்ட் பண்ணுறதை வந்து அதாவது ஃப்ளைட்டு பார்க்காதவங்களுக்காக வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்திருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கேட்டை வந்து கனெக்ட் பண்ணுவாங்க, அது வழியாக தான் நம்ம வந்து உள்ளே போவோம். இப்போ பார்த்திங்கன்னா கேட் வந்து கனெக்ட் பண்ணி விட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பேசஞ்சர்ஸ் வந்து வெளியில் வந்தாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஏற்கனவே பேசஞ்சர்ஸ் வந்த ஃப்ளைட்டு போல், அதில் வந்து இறங்கி வந்தாங்க. அதை வந்து நான் வீடியோ எடுக்கலை. அதர் சைடு பார்த்திங்க அப்படின்னா லக்கேஜ் வந்து லோட் பண்ணிகிட்ருக்குறாங்க பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து 3 to 4 hours வந்து நாங்கள் வந்து கேட்டுக்கிட்ட தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பசங்களுக்கு வந்து லஞ்சு வாங்கி கொடுத்துட்டேன். ஒரு 11:15 முன்னாடியே வந்து லஞ்சு சிக் ஃப்ளையில் சாப்பிட்டுட்டு 11:45க்கெலாம் வந்து ஃப்ளைட்டு வந்து கிளம்பிடுச்சு. பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரே ஒரு சேடான ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா அவரை வந்து விட்டுட்டு கிளம்புறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். எனவே வந்து அவர் வந்து இன்னும் ஒரு 4 வாரத்தில் கிளம்பிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு மனசை வந்து தேத்திட்டோம். அவளுக்கு சின்னவளுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக சில ட்ராயிங் புக்ஸு ஸ்டிக்கர்ஸ் புக்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு போயிருந்தேன். ஏன்னா வந்து அவளுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா 15 hours எங்களுக்கு டாலஸ்லேருந்து துபாய் போகணும். ஸோ 15 hours பார்த்திங்கன்னா பகலில் தான் முக்கால்வாசி போகும். பசங்களுக்கு வந்து சீக்கிரமாக தூக்கம் வராது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்களுக்கு என்கேஜ் பண்ணணும், எல்லா டைமும் வந்து டிவி பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் புக்ஸ் வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலரிங் புக்ஸ் வாங்கியிருந்தேன். மேலே வந்து சில ஆப்லாம் வந்து பார்த்திங்கன்னா கலரிங் ஆப்பு ட்ராயிங் ஆப்லாம் வந்து ஐபேடில் டவுன்லோட் பண்ணிட்டும் போயிருந்தோம். அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் வந்து ஆக்டிவாக இருப்பாங்க, ரொம்ப போரிங்காக இருக்காது ஃப்ளைட் ட்ராவலு. இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டு வந்து டேக் ஆஃப் ஆகிடுச்சு. இந்த மாதிரி டேக் ஆஃப் ஆகிறப்ப பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் இயர் பிளாக்ஸ் இருக்கும். சின்ன பசங்களை கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு சக் பண்ணுற மாதிரி, அதாவது லாலிபாப்போ அந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த இயர் பிளாக்ஸ் வந்து வராது. விண்டோ சைட் சீட்டு அப்படிங்கிறதுனால டேக் ஆஃபை வந்து எடுக்கிறது எனக்கு ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு வியூ பார்க்குறதுக்கு. ஸோ அதையும் வந்து உங்களுக்காக வந்து வீடியோ எடுத்திருந்தேன் நான். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல் சிட்டியுமே வந்து நம்ம வந்து விண்டோ வழியாக பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஆக்சுவலாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆனால் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா லஞ்சு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சை வந்து நான்வெஜ் லஞ்ச் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். பாப்பாவுக்கு வந்து கிட்ஸ் மெனுவில் ஸ்மாஷ் பொட்டேட்டோ ப்ரொக்கோலி சிக்கன் ஃப்ரை பண்ணது வச்சுருந்தாங்க மெயின் டிஷ்ஷாக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாலடு, கூடவே வந்து ப்ரெட்டுக்கு வந்து ஜாமு சீஸ் இந்த மாதிரி ஸ்ப்ரெட்டெல்லாம் கொடுத்துருந்தாங்க. கூடவே எம்என்எம்மு, அடுத்து வந்து ஸ்நாக்ஸுக்காக சிப்ஸ் கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சில்வர்வேர், அதாவது ஸ்பூனு ஃபோர்க்கு கத்திலாம் இருக்கும். சிப்ஸும் எம்என்எம் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டா, ஏன்னா வந்து அதுக்கப்புறமா பசிக்கிறப்ப சாப்பிட்டுக்கலான்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா டெசர்ட்டு குக்கி க்ரம்பிள்னு சொல்லிட்டு ஏதோ ஸ்ட்ராபெரிலாம் போட்டு இருந்தது. இது வந்து சாலடு.
பாப்பா வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஃபுட்டு வந்து சாப்பிட மாட்டாள். அதில் இருக்கிற அந்த ஸ்நாக்ஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். அதில் கொடுத்த அந்த சிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அந்த ஸ்நாக்ஸ் மட்டும் அவள் அப்போ வந்து சாப்பிட்டுக்கிட்டா. இதுதான் வந்து டெசர்ட்டில் வந்து குக்கி கிரம்பிள், கீழே வந்து ராஸ்பெரின்னு நினைக்கிறேன், ராஸ்பெரியும் ஸ்ட்ராபெரி வித் க்ரீமோடு இருந்தது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொடுத்த லஞ்ச், அதாவது அடல்ட் லஞ்ச் மீலில் வந்து கேரட் பாயில் பண்ணது, கொஞ்சமாக ஃப்ரைட் ரைஸ் மாதிரி நம்ம கொடுத்துருந்தாங்க, கூடவே சிக்கன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது பார்க்கவே பார்த்திங்கன்னா எனக்கு சாப்பிட்ணுன்னே தோணலை. ஸோ நான் வாங்கினது சாப்பிடாமல் வெறும் ப்ரெட்டு, ஜாமு, சாலடுமே வந்து அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இல்லை, நல்லா இல்லை. இது மட்டும் பார்த்திங்க அப்படின்னா டெசர்ட் மட்டும் பெரியவ வந்து சாப்பிட்டா. ஸோ ஒரே ஒரு லஞ்ச் மட்டும்தான் வாங்கியிருந்தோம், பாப்பா வாங்கலை. ஆஸ் யூஷுவல் எந்த சாப்பாடு கொடுத்தாலும் நம்ம சாப்பாடுக்கு ஈடாகாது இல்லையா. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்தே லஞ்சு வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதாவது எலுமிச்சம்பழ சாதம், அடுத்து வந்து உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணியிருந்தேன், கூடவே வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி எடுத்துகிட்டு வந்திருந்தேன், தக்காளி தொக்கு சப்பாத்தி. ஸோ இதை வந்து லஞ்சுக்கு சாப்பிட்டுட்டு நைட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா சப்பாத்தியை சாப்பிட்டுக்கிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வியூ வந்து நம்ம வந்து மேலே, அதாவது க்ளவுடு வந்து கீழே இருக்கும், மேலே வந்து பறக்கிறது ரொம்பவே அழகாக இருந்தது. அதனால தான் இதை கவர் பண்ணியிருந்தேன் உங்களுக்காக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா துபாயில் இறங்க போகிற ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே நமக்கு முன்னாடி இருக்கிற மானிட்டரில் நம்ம வந்து எந்த கனெக்ஷன் ஃப்ளைட்டு வந்து எடுக்க போகிறோமோ அந்த கேட் நம்பர், எத்தனை மணிக்கு ஃப்ளைட்டு கிளம்பும், அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நம்ம இங்கேயே பார்த்துக்கலாம். ஸோ தட் நம்ம வந்து லாஸ்ட் மினிட்ல டென்ஷன் ஆக வேணாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஃப்ளைட்டு அடுத்த ஒரு 2 to 2.5 ஹவர்ஸ் வந்து வெயிட்டிங் டைம் இருந்துச்சு. கொஞ்சம் ரிலாக்ஸாகவே செக்யூரிட்டி கிளியர் பண்ணிவிட்டு போகலாம். அடுத்த வந்து நம்ம துபாயில் இறங்க போகிறோம் அப்படின்னா பேக்கை வந்து எங்கே கலெக்ட் பண்ணோம் அப்படிங்கிற அந்த நம்பரையும் நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம இங்கேயே வந்து பார்த்துக்கலாம். ஸோ அங்கே வந்து இறங்கி பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம துபாய் ரீச் ஆயாச்சு. ஸோ துபாயில் வந்து லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் வந்து விண்டோ வியூவில் வந்து எடுத்திருந்தேன். சூப்பராக இருந்தது பார்க்கவே. துபாய் வந்து அந்த டெசர்ட் ஏரியா, அந்த பில்டிங்ஸ்லாம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா துபாய் வந்து லேண்ட் ஆயாச்சு. பசங்க வந்து அந்த அளவுக்கு கிராங்கியாக இல்லை. டாலஸ் டு துபாய் ஃப்ளைட்டு அந்த ட்ராவல் வந்து நல்லா ஒரு ஸ்மூத்தாகவே போச்சு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு. இப்போ ஃப்ளைட்டு வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கு போயிட்டுருக்கு. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அடுத்த டெர்மினல் போகிறதுக்கு எந்த ஒரு ட்ரெயினோ இல்லை பஸ்ஸோ எதுவுமே பிடிக்கிற மாதிரி இல்லை. ஃப்ளைட்டில் வந்து இறங்க உடனே வந்து எலவேட்டர் வழியாக கீழே இறங்கி அந்த கேட்டுக்கு போயிட்டுருக்குறோம். எனக்கு வந்து 2.5 ஹவர்ஸாக வந்து டைம் இருக்கனால செக்யூரிட்டி இங்கே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். துபாயில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இருக்க மாட்டாங்க பிரிட்டிஷ் லுஃப்தான்ஸாவை கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ தட் நான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஷாப்பெல்லாம் ஒன்று ஒன்றா போயிட்டு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதான் விசிட் பண்ணிவிட்டு மெதுவாகவே கேட்டுக்கு போயிருந்தோம். பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே மெக்டொனால்ட்ஸ் இருந்தது. ஸோ அங்கே வந்து பசங்களுக்கு எல்லாமே வந்து மெக்டொனால்ட்ஸில் ஒரு லைட்டாக வந்து சாப்பாடும் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் கேட்டுக்கு போனேன். இப்போ பார்த்திங்கன்னா துபாய் டு சென்னை ஃப்ளைட் கிளம்பிடுச்சு. பயங்கர எக்ஸைட்டோட வந்து நாங்கள் வந்து ஃப்ளைட்டில் ஏறாச்சு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 3 ஹவர்ஸ் தான் ட்ராவல், டக்குன்னு நம்ம வந்து சென்னை ரீச் பண்ணிடலாம். ஹலோ பக்கத்துல இல்லடா. இப்போ பார்த்திங்கன்னா அக்கா பசங்க எல்லாத்தையும் பார்த்த எக்ஸைட்டில் வீடியோ எடுக்க விட்டாச்சு. நான் வந்து இமிக்ரேஷன்லாம் ப்ராப்பராக முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் சாப்பிட்றதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அக்கா பசங்க, தங்கச்சி பொண்ணு மட்டும் ஏர்போர்ட்டுக்கு வந்திருந்தா. தங்கச்சி பொண்ணும் பார்த்திங்கன்னா வீட்டில் தான் இருந்தாங்க. அடுத்து வந்து 5 ஹவர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணி என்னோடய அம்மா வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. என்னோடய சொந்த ஊர் பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கம், திருச்சி தான். வீட்டில் வந்து தங்கச்சி எப்போதுமே அம்மா இருக்கிறப்பையும் சரி,
சரி அப்பா இருக்கிறப்பையும் ஆரத்தி எடுத்துகிட்டு தான் வீட்டுக்குள்ளே அனுப்புவாங்க. அதை வந்து இப்போ வந்து என் தங்கச்சி பண்ணிகிட்ருக்கிறா. வீட்டுக்கு ரீச் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஒரு 4:30க்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35 to 36 ஹவர்ஸ் வந்து வீட்டில் கிளம்பி நான் வந்து அம்மா வீட்டை ரீச் பண்ணுறதுக்கு ட்ராவல் டைம் ஆச்சு எனக்கு. இப்போ எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு தோப்பு இருக்குது. அந்த தோப்புல காலைல வந்து அழகாக நிறைய மயில் இருக்கும். அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் பசங்களோட வெளியில் இருந்தோம். ஸோ ஹாப்பியாக ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வந்து நான் வந்து இந்தியா ரீச் ஆகிட்டேன். அதுவும் என் சொந்த ஊரான திருச்சி ஸ்ரீரங்கத்துக்கையும் ரீச் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த விலாக்லாம் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஃபேமிலியோட எங்கெங்கே போகிறேன், பாப்பா ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிற நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்ஸ்லாம் வரப்போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.